இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குழுக்களோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மலிகதீவு சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்மாந்துறையில் கண்டன பேரணி. உயிரிழந்த மக்களின் உடல்கள் மீது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி அரசியல் செய்கின்றது. அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க காட்டம். சர்வதேச சமுத்திர தினம் இன்று. பிரித்தானியாவின் பொதுத் தேர்தல் இன்று தமிழர்களின் வாக்குகளும் ஆதிக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. திருகோணமலை மூதூர் பெருவழி கிராமத்தில் 3 சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்மாந்துறை மாபெரும் கண்டன பேரணி நடத்தப்பட்டது. சம்மாந்துறை பகுதியைச் சேர்ந்த 24 ஆலயங்களின் நிர்வாக சபையை சேர்ந்த உறுப்பினர்களும் பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். மல்வத்து பிள்ளையார் கோவில் வளாகத்தில் கவனஈர்ப்பு பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணி கல்முனை அம்பாறை பிரதான வீதியூடாக மல்வத்த விளையாட்டு மைதானத்தினை சென்றடைந்ததன் பின்னர் கவனஈர்ப்பு போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கு பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்பியோ பாடசாலைக்கு அனுப்பியோ கடும் கவலையா இருக்கிறது. நேரம் வரைக்கும் மன குமுறலாக இருக்கின்றது. பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்ப முடியவில்லை, பாடசாலைக்கு அனுப்ப முடியவில்லை, ஏன் வீடுகளில் விட்டு பயமா இருக்கின்றது. இப்படியான காமுகர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு ஆகப்பெரிய தண்டனை, தூக்கு தண்டனை கட்டாயம் வழங்க வேண்டும். அனுராதபுரம் கெக்கிராவ பிரதான வீதியின் தலனாவ பிரதான பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கேப் வாகனம் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி இன்று காலை 12:30 மணியளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 29 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பற்ற முறையில் வாகனத்தை செலுத்திய கேப் வண்டியின் சாரதியை விபத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தின் பின் கேப் வாகன சாரதி குறித்த பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதுடன் அனுராதபுரம் போலீசாரால் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை அனுராதபுரம் பாதனிய பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கொள்கலன் வாகனத்துடன் மோதி விபத்திற்குள்ளாகியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் குழந்தையொன்றும் ஆணொருவரும் காயமடைந்துள்ளனர். வாகனம் ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் மீது கொள்கலன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் வலகா வீதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய கொள்கலனின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 8:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு நிலவிய கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் உள்ள மின்கம்பி ஒன்று அறுந்து விழுந்துள்ளது. இந்த பகுதியூடாக பயணித்த ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். வரணி இயற்றாலை பகுதியைச் சேர்ந்த 72 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளதுடன் சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மின்கம்பி அறுந்து விழுந்தமை தொடர்பில் மின்சார சபையிடம் தெரிவித்த போதிலும் சுமார் 1 மணித்தியாலத்திற்கு பின்னரே மின்சார சபையின் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்துவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கொழும்புக்கு சொன்னாங்க, அவங்க பிறகு கால் பண்ணி இங்க சாவச்சேரி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் வேற ஒரு நான் ஒரு 6:40 அப்படித்தான் வந்திருப்பேன். அந்த கேப்புக்குள்ளதான் நடந்திருக்கு போல இருக்கு. பட் நாங்க இங்க இருந்து எல்லாருமே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்கேயும் இருந்து அங்கிருந்து வர கலையும் இடைக்கு வச்சு ஸ்டாப் பண்ண அந்த கேப்புக்குள்ள வந்ததால எங்களாலே ஒன்றும் செய்யலாம போயிடுச்சு. களுத்துறை மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவ செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்களான அர்ஜுன ரணதுங்க மற்றும் ரவ் ஹக்கீம் ஆகியோர் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டனர். மீதோட்ட முலவை ஆரம்பித்தது நாங்கள் அல்ல, சாலாவில் ஆயுதங்களை வைத்ததும் நாங்கள் அல்ல. கடந்த அரசாங்கம் செய்த பிழைகளுக்கு பொறுப்பு கூறுவது நாங்கள். அதைவிட இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் செய்வது பிழையானது. ஆனால் நமது நாட்டின் மக்கள் கஷ்டத்தில் விழுந்துள்ள வேளையில் இந்த மக்களின் உயிரிழந்த மக்களின் உடல்களுக்கு மேல் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் அரசியல் செய்வதை என்னால் அவதானிக்க முடிகின்றது. மே மினிசுங்க மரணோடிங் தேசபாலனை கரான் ஹதனோ මේක තමයි මේ ඉතාම மலையகத்தில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக மக்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். நுவரெலியா ரம்படை விவசாயிகள் அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக பெரிதும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். இங்கு 40 குடும்பங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக 20 ஏக்கர் பயிர்ச்செய்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். எனவே தங்களுக்கு மானியம் வழங்குமாறு இந்த விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த வருஷம் மழை காரணமாக சாதாரணமாக நான் ஒரு 4-5 தோட்டங்கள் பாடுபடுறேங்க.
4-5 துண்டு போடுங்க. அதில் 3 லட்ச ரூபா போல் செலவழிச்சிருக்கோங்க. ஆனாலும் இந்த பாருங்கள், இது இவ்வளோ செலவழித்து சாதாரண ஒரு 30,000 ரூபா கூட கிடைக்குமாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குங்க. அதனால இது எல்லாம் இந்த பார்த்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் விளங்குதுங்க, பாருங்கள் விளங்கும். ஆனால் மழை காரணமாக இவ்வளோ பாதிச்சிருச்சுங்க. எங்களுக்கு என்ன செய்யறது எங்களுக்கு தெரியாம வழியா இருக்குங்க. மழை காரணமாக இவ்வளவு லீக்ஸ் வச்சு எங்களுக்கு பலன் எடுக்கலாம் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் மாதிரி செலவழிச்சிருக்கோம். அந்த பலன் கூட கிடைக்காது எங்களுக்கு. மற்றது என்ன, நாங்கள் நகையெல்லாம் பேங்க்ல வச்சு தான் அந்த தோட்ட வேலையை செய்ய துவங்கணும். செஞ்சு நகையெல்லாம் திருப்பக்கூடிய சக்தி கூட இல்லை. பயணமான ஒரு குரூப் ஒன்று வரும், நகையில் திருப்பி எடுத்துக்குவோம், திரும்ப செய்வோம். இந்த முறை அதை திருப்ப கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஆர்பிடிசர் ரம்பட ஆர்பிடிசரில் என் பேர் இ முத்துமாலை. அதாவது நாங்கள் 40 குடும்பமாகப்பட்டது 20 ஏக்கர் போல செய்கிறோம். நாங்கள் இந்த முறை லீக்ஸு, ராபு, கோவா, கேரட் சகலதும் போட்டோம். இந்த அடித்த மழையில் சகலதும் வீணாக போயிடுச்சு.